ரன்னிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த ஆன்மீக தேடலில் 10 இயர்ஸாக இருக்கிறேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்ததுலேருந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி இதை நான் டெய்லி பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணரணும். பட் இது வரைக்கும் வந்தது கொஞ்சம் லெவலுக்கு வந்துட்டேன், ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக ரீச் ஆகலை. பட் இன்றைக்கி பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் குறிக்கோளாக இருக்குது. ஒருத்தருங்க கூட யார் கீழே இருந்து வந்தது? தெரியும். உங்கள் பேர்? உங்கள் பேர்? ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துருங்க, திரும்பி பார்த்துருங்க. எங்களுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் ரெண்டு பேரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த மரியாதை செய்ய சொன்னேன் அப்படின்னா, மனம் கஷ்டப்பட்டு மனம் கல்லானவர்களை விட பாராட்டு பெறாமல் மனம் கல்லானவர்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகம். எவ்வளவு நாள் ஒரு மனைவியா இருந்து உங்க ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போட்டிருப்பீங்க, எவ்வளவு தூரம் அந்த மனசு ஒரு வார்த்தை நல்லா இருக்கு, அது ரெகுலரா 365 days ஒரே வேலையில இருக்கிற மாதிரி இரிட்டேஷன் உலகத்திலேயே கிடையாது. காலையில எந்திரிக்கிறது, சமைக்கிறது, குழந்தைங்களை குளிப்பாட்டுறது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதை பண்றது அதை பண்றது, இவருக்கு ஜட்டியை காணாமனா அலைன் பண்றது, அதை பண்றது இதை பண்றது, இதே வேலையில 365 நாள் நம்ம செய்வோமாங்க. ஆனா நமக்காக அர்ப்பணிப்போட பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இரிட்டேஷனை தாண்டிட்டு அந்த கடமை பணியில் இருக்கணும் அப்படின்றது இருக்காங்க. அதனாலதான் கர்மத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. கர்மம்னா என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் கர்மம். அவங்க செய்யற இந்த மனைவிமார்கள்லாம் மேக்சிமம் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா, அவங்கெல்லாம் மாபெரும் கர்ம யோகிகள். நம்மெல்லாம் ஏதோ நேத்து இன்னைக்கு காட்சி அன்னாடுங்காட்சி பொழப்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆம்பளைங்க எல்லாம். உண்மையாவே பெண்களை ஏன் இவ்வளவுதா பெருமையா சொல்றேன் அப்படின்னா, ஒரு லாக்டவுன்ல ஒரு 7-8 மாசத்துக்கு மேல வீட்டுல இருந்திருப்பீங்க. கரெக்டா நான் சொல்றேன்? கரெக்டா இல்லையா? 7-8 இருந்திருப்பீங்க. ஒரே முகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு சலிச்சுதான் சலிக்கலையா? எப்படா வெளியில விடுவாங்க, எப்படா வெளியில விடுவாங்க? உங்களுக்கே அப்படி இருக்குன்னா அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கும். அப்ப உங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து, அதாவதுங்க ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை முடிக்க, அவன் கர்மாவை முடிக்க, எனக்கு இருக்குல்ல சஞ்சித கர்மாவில் என்ன 900 மூட்டை இருக்கு. இப்ப வெறும் 100 மூட்டையை தான் எடுத்துட்டு நான் பிறந்திருக்கேன். அந்த 100 மூட்டையை கழிக்கிறதா ஏன் வேலை. யாரு இப்ப நான் மனைவின்னு வச்சுக்கோங்க, மனைவின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். நான் ஏன் கர்மாவை கழிக்க வந்திருக்கேன்டா, ஏன் பாவத்தை கழிக்க வந்திருக்கேன். ஆனா இந்த உண்மை தெரியாதனால என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கல்யாணம், நான் கல்யாணம் பண்ற தப்புன்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கங்க, உடனே அடுத்த லாக் அங்க போயிடாதீங்க. கல்யாணம் பண்ண உடனே இம்மிடியேட்டா பாருங்க, அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை, அவங்க பேஷன், அவங்க பாடல், அவங்களுக்கு உண்டான லைஃப் இருந்தது அப்படியே புகுந்த வீட்டுக்கு போகும்போது டோட்டலா புகுந்த வீட்டுக்கு உண்டான மரியாதை, பெருமை, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அப்படியே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க. அவங்க எவ்வளவு இரிட்டேட்டடா இருக்கும். அப்போ தன்னோட வாழ்க்கைய 100 மூட்டையை அழிக்காம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, 1000 மூட்டை இருக்கு, 100 மூட்டை எடுத்திருக்கோம், இன்னும் அடுத்தடுத்து பிறந்து 900 மூட்டை அழிக்க வேண்டியது இருக்கு. ஆனா பாவம் இவங்க நிலைமையை நினைச்சா மறுபடியும் மூட்டையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நான் என் மூட்டையை கழிக்கணுமா இல்ல உட்காந்து உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணுமா? அப்ப எவ்வளவு லொல்லு நமக்கு. இதுல கோபம் வேற வருது. உப்பு இல்லைன்னா காரம் அதிகமா இருந்தா கோபம் வருது. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, இதை நான் பெண்களுக்கு இப்ப நான் மாத்தி சொல்றேன். பெண்களுக்கு சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், வீட்லயே இருந்து நீங்க ஜாலியா இருந்துக்கிறீங்க, வெளியில போய் நாங்க வேலையை பார்த்து சம்பாரிச்சு ஒருத்தன்ட்டு அசிங்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டு இருக்குல்லப்பா, நமக்கு இருக்குல்ல, நம்மளும் என்ன சாதாரண அளவுல ஒத்துக்கணும்ல, ஈக்குவலா இருக்கு. இங்க பாருங்க, நான் நியாயத்தை தான் பேசுவேன், பாதி உங்களுக்கு பாதி எனக்கு, புரியுதா? அடி வாங்கினா கோப்பு எனக்கு தான்ற மாதிரி இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாங்களும் பாதி தான். காதலித்து இருந்தாலும் பெண்கள் ஒரு படி மேலங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம இருக்கக்கூடிய நாடு தாய் நாடுன்னு தான் சொல்றோம். யாராவது தம்பி நாடு, தந்தை நாடு, ஒண்ணு விட்ட சித்தப்பா நாடு சொல்றோமா? கிடையாது. பேசக்கூடிய மொழியை கூட என்னன்னு பேசுறோம்? தாய்மொழிங்க. யாராவது தந்தை மொழி, அண்ணன் மொழி, சித்தப்பா மொழி சொல்றோமா? சரி, ஓகே, இது பேசக்கூடிய மொழி. ஓடக்கூடிய ஆறுகள் எடுத்துக்கோங்க, கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, பெண்கள் பேர்ல தான் ஓடுது. எந்த ஆறாவது மகாவிஷ்ணு, சுப்பிரமணி, கிருஷ்ணமூர்த்தி ஓடி பார்த்திருக்கீங்களா நீங்க? ஓடாது. இப்ப சொல்லுங்க, பெண்களுக்கு மதிப்பு அதிகமா அதிகம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அவங்க வேற லெவல். ஆல்ரெடி தன்னுடைய கர்மாலாம் போனாலும் பரவாயில்ல, போலனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் வேலை செஞ்சு உனக்கு உண்மையா இருந்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இது நல்ல கர்ம யோகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. மிகச்சிறந்த கர்ம யோகம் எதுவும் தெரியுங்களா?
அங்க ஒரு தேவை இருந்தது அவங்களுக்கு. என் புருஷன், என் குழந்தை, ஏன் சொந்தக்காரங்க, ஏன் சுற்றம், ஏன் பற்றம், ஏன் வீடு, ஏன் வாசல், ஏன் வசதி, ஏன் நிம்மதி, ஏன் இன்பம் இருந்தது. அது கர்மயோகம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதற்கான பலன் கம்மி. இப்ப இவங்க 2 பேரும் பண்ணாங்க தெரியுங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சொல்லிடுறேன். ப்ரொஃபஷனலான செட்டப். இப்ப நம்மளோட வாலண்டியர்ஸ் ஒரு 20-25 பேரை நான் இறக்கி வேற லெவல் உங்களுக்கு பில்டப்பா காட்டுறதுக்கு சூப்பரா மாசா ஒரு பேக்ரவுண்ட போட்டு பில்டப்பா நான் பொறுமையா நடந்து வந்து சாங்கு கீங்க போட்டேன்னா நீ மிரண்டுருங்க. உங்களை பயன்படுத்துங்க. அந்த அளவுக்கு பண்ண தெரியும் எனக்கு. பண்ண தெரியாமலாம் கிடையாது. சரி, எங்க அப்பாவோட வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு எதுக்கு பெரிய பந்தா, பெரிய பில்டப்பு? வர்றோம், ஜாலியா உட்காடுறோம், சாப்பிட்றோம், ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருந்துட்டு போலாம் தான் ரொம்ப கேஷுவலா வந்திருக்கேன். அந்த மாதிரி நானே பெரிய கேடி, நானே கேஷுவலா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட மிகப்பெரிய கேடிங்க இது ரெண்டும். விஷயம் தெரிஞ்ச கேடிங்க இது. கர்மயோகத்தில் மிகச்சிறந்த மிகப்பெரிய கர்மயோகம் எது அப்படின்னா, நான் ஒரு வீடியோல கூட பேசியிருப்பேன், எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம என் உடலை வருத்தி என் டைமை கொடுத்து இன்னொருத்த நல்லா இருக்குன்னு நான் வேலை செய்யறேன் பாத்தீங்களா. 2 மூட்டை அரிசியை எடுத்துட்டு வந்தாங்க இவங்க. அப்போ இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் உங்களை பாராட்டினேன். பர்சனலாவே உங்களுக்கு சொல்றேன், சில பேர் ஓப்பனா பேச மாட்டாங்க. ஏன்னா அகங்காரம். இதை சொல்லிட்டா இவங்களுக்கு ஒருவேளை திமிரு வந்துரும். கடைசியில சாகுற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க, சாகுற வரைக்கும் பாராட்ட மாட்டாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், உங்க 2 பேத்துக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. எதுல? குடும்ப வாழ்க்கையில சொல்லல, அது வருதோ வரலையா அது உங்களோட பஞ்சாயத்து. ஆன்மீக வாழ்க்கையில மிக உயர்ந்த இடம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது நான் சொல்லல, சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் வேதங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் தனக்காக வேண்டாமல் பிறருக்காக வேண்டக்கூடிய எண்ணம் வந்து விட்டது, பிறர் நன்றாக இருக்க வேண்டும்னு அவன் நினைச்ச அடுத்த செகண்ட் அந்த ஆளால அங்க உட்கார்ந்துருக்க முடியல. உடனே வரிஞ்சு கட்டி வேஷ்டியை கட்டிட்டு இறங்கி வந்து உங்க கூட சேஃப்டிக்கு வந்து நின்னுப்பாப்ல. அப்படி ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் மனசார வரணும், நானும் 4 பேருக்கு உதவி பண்றேங்க, எனக்கு இது வேணுங்க, எனக்கு அது வேணும், அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு சில பேரோட கான்பிடன்ஸான ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தினாவட்டா இருப்பான். அவங்களுக்கு தான் தினாவட்டா, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான். ஆன்மீகத்துல மட்டும் இல்ல. இப்போ ஆன்மீகத்துல இருக்கிறவன் ஒரு தினாவட்டா இருக்கான்னு வைங்களேன், அவன் சகலத்தையும் பார்த்திருப்பாங்க, அவன் அந்த லெவல்ல தான் இருப்பான். அவனுக்கு நீங்க யாருமே தேவையில்லை, அவன் உங்களுக்கு பணிஞ்சு போகணும். என்ன அவசியம் இருக்கு? இப்போ ஒருத்தன் நான் சிரிச்சு பேசுறேன், அனுசரிச்சு போறேன்னா எனக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தா நான் சிரிச்சு பேச அனுசரிச்சு டேய் நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன்டா. உங்களை சொல்லல, அவனோட லாங்குவேஜ்லன்னு சொல்றேன். டேய் நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன், நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நான் எதுக்கு கவலைப்படணும்? கரெக்டு தானே? உண்மையை ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்களேன், வேற மாதிரி வாழ்ற வாழ்க்கையே பரவசம் ஆயிடும். உங்க தலையிலே இடி விழுந்தாலும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க நீங்க. ஆஹா, எவ்வளவு அற்புதமான ஒரு இடி அது. கொண்டு சாக்கடைக்குள்ள விட்டுட்டாலும் நீ வாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க சாக்கடை. சாக்கடைன்ற வார்த்தையை இப்ப கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு எக் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்ல, அந்த ஃபீலுக்கு காரணம் எண்ணெய் பொறிவுகள் தாங்க. அந்த ஃபீல அந்த எண்ணெய் பொறிவுகளை பியூரிஃபை பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு, அந்த வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா சாக்கடை உங்களுக்கு சொர்க்கமாயிரும். அவ்வளவுதான் ஞானம். புரியுதா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்ப நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட தேவைக்கு எனக்கு 100 கோடி ரூபாய் பணம் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா? தப்பெல்லாம் கிடையாது, ஓப்பனா பேசுங்க, பேசினாதான் புரியும். எத்தனை பேருக்கு 100 கோடி பணம் வேணும்? டக்குன்னு கை தூக்குங்க. வேணாமா? இன்னும் மிகப்பெரிய ஞானிகள்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஏங்க நியாயப்படி இப்ப நீங்க இங்க வரணும்னு நினைக்கிறேன், நான் அங்க வந்திருக்கணும். நான் கீழே உட்காந்து பேசுவேன், உங்களுக்கு தெரியாதுன்றனால நான் மேல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உடனே மிகப்பெரிய யோகி போலன்னு நினைச்சிடாதீங்க. உட்கார்றது நல்லா ஜாலியா ஜம்முன்னு இருக்கு. சோ 100 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் உங்களோட தேவை மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ரோட்ல போற எவனோ ஒருத்தனை உத்தேசமா கூப்பிட்டு உனக்கு 100 கோடி ரூபாய் பணம் வேணுமான்னு கேட்டா வேணும்னு சொல்லுவானா வேணான்னு சொல்லுவானா? அவ்வளவுதானே. இப்ப எல்லாத்துக்கும் எல்லாரோட தேவை எதில் அடக்கிடலாம் நம்ம? அவ்வளவுதான். அதை தாண்டி இன்னும் டீப்பா உள்ள போகும்போது சந்தோஷன்ற ஒண்ணுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்ப்போம். முதல்ல இந்த மேட்டரை பார்த்துருவோம். பணம் எனக்கு இருந்தா நான் நல்லா இருப்பேன், பணம் வந்தா எனக்கு எல்லாம் வந்துடும், பணம் வந்தா நான் செட்டில் ஆயிரும், பணம் வந்தா எல்லாமே கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது, 1000 கோடி பணம் வந்தாலும் கவலை, கஷ்டம், வருத்தம், துன்பம், துக்கம், வேதனைன்றது வந்துகிட்டே இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. இந்த உண்மை தெரியறதுக்கு 80-90 வருஷம் ஆயிடும், உயிர் போயிடும் அவனுக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உண்மை காதல போறதுக்கே ஒருத்தனுக்கு 80-90 வருஷம் ஆகுதுங்க. அப்ப அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனத்துக்கு? இப்ப நான் இப்ப இதை கேட்டா அது புரிஞ்சிருப்பாரு. இப்ப 100 கோடி பணம் வேணும்னு நீங்களும் சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அர்ஜென்ட்டா வயிற்று கலக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டா வயிற்று கலக்குது. 100 கோடி நீங்க வாங்கி ஆகணும்னா உங்களால வாங்க முடியுமா?
சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 100 கோடி அதான் 1000 தல்றா போகல அந்த பக்கம் எங்கடா இருக்கு பாத்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? அப்போ இதை நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பொருள் என்பது உங்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் தீர்மானிப்பது அல்ல. இப்ப உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுத்தது எது? பாத்ரூம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பாத்ரூம் வேணுமா 100 கோடி ரூபாய் வேணுமா? இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், உங்களை பாத்ரூம் நல்ல திருப்தியா போயிட்டீங்க, உங்களை உள்ள வச்சு பூட்டிடுறேன். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? ஆஹா, மகாவிஷ்ணு மாதிரி ஒரு அற்புதமான மனுஷன் உலகத்திலேயே கிடையாது, நமக்கு அற்புதமான ஒரு விஷயம் பாத்ரூம் ஒரு அற்புதமான சொர்க்கத்தையே கொடுத்துட்டாப்ல, இவரே இனிமேல் இவருக்கு எல்லாம் நினைக்கிறப்ப ஃபுல்லா நீங்க வந்து டிசென்ட்ரி ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் விடிய லாக் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்ப என் மேல ஆத்திரம் வருமா வராதா? அடுத்த செகண்ட் இப்ப என்ன கேக்குறீங்க? இப்ப 100 கோடினா ரெண்டாவது அதை விடுங்க, முதல்ல தாப்பால திறப்பான் நினைப்பீங்களா மாட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, 100 கோடி முக்கியமா தாப்பால திறக்கணுமா? சரி, ஓகே. இப்ப தாப்பால திறந்துட்டு உள்ள வந்தாச்சு, உட்கார்ந்துருக்கீங்க, 100 கோடி ரூபாய் வைக்கிறேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 20 பேர் இருக்கீங்களா? கணக்குல நான் ரொம்ப வீக்கு, கணக்கு பார்த்தா கலை போயிருன்றதுனால கணக்கெல்லாம் பாக்குறது இல்ல. சரி, என்ன ஒரு 10 கோடி வச்சுப்போமா? மீதி இருக்கிறத ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் மினிமம் ஒரு 10 crores இருக்கு உங்க பாக்கெட்ல. சந்தோஷமா போறேன், ஆஹா மகாவிஷ்ணு ஞானத்தை கொடுக்குறேன்னா போன பணமே கொடுத்துட்டாருப்பா, ஞானமாவது மண்ணா வெட்டியாது ஒண்ணு வேணாம் எனக்கு, இவரோட மிக சிறந்த சாமியார் ஓதவே கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், கீழே போக 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 வரிசையா ஒரு 10 போலீஸ்காரன் நிப்பாட்டுறேன். மகாவிஷ்ணு திருடி சம்பாதிச்ச சொத்து சேர்த்தது அது, கருப்பு போனா எல்லாத்தையும் கொடுங்கன்னு ஜப்தி பண்றானுங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறானுங்க. இப்போ சொல்லுங்க, நான் கொடுத்த 10 கோடி பணம் வேணுமா ரிலீஸ் வேணுமா? என்னஜி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஞானம் வேணும்னா ஒரு இடத்துல நில்லுங்க, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க இருக்கக்கூடாதுல, தவறான விஷயமாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, நான் ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அந்த டாபிக்கை ஒட்டி என்னால விடிய பேச முடியும். நான் ஒரு 100 டாபிக் போயிடுவேன். நான் அவ்வளவு டீட்டெயிலா இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் போயிட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், எங்க ஸ்டார்ட் பண்ணனே மறந்துடுறேன், ஸ்டார்டிங் ட்ரபிள் வேற. அதனால தயவு செஞ்சு நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. புரியலனாலும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு புரியலனாலும் என்னைக்கா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணும், அன்னைக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பட்டினத்தார் தெரியுமா? எத்தனை பேருக்கு பட்டினத்தார் தெரியும்? சூப்பர். மிகப்பெரிய கோடீஸ்வரன், அரசனுக்கே கடன் கொடுத்தவரு. அரசனுக்கு கடன் கொடுத்தவருங்க, வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், அரசனுக்கு கடன் கொடுத்தவரு. அவரு மொத்தத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு பிச்சை எடுக்க போறாருன்னா நான் கேக்குறேன், நம்ம என்ன பட்டினத்தாருக்கு மேலேயா நம்ம எல்லாம் பெரிய புத்திசாலி, பெரிய கோடீஸ்வரன், பெரிய நம்ம கெத்தாயிட்டோம், நம்ம நல்ல சட்டை வச்சிருக்கோம், பேண்ட் வச்சிருக்கோம், இல்ல நல்ல அழகான மனைவி வச்சிருக்கோம், பந்தோபஸ்து வச்சிருக்கோம்? கிடையாதுல்ல. ஒரே வார்த்தை தான், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை ஒலிக்கன்னு ஓலைச்சுவடியில படிக்கிறாரு. பையன் கொண்டு வந்து கொடுத்த அடிச்சு டாப்ல தட்டி தூக்குது, அப்ப ஞானம் அடைஞ்சவர் தான். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக முடியல. ஆனா ஆன்மீகம் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் ஆன்மீகத்தில் ஜெயிக்கலாம். அந்த டவுட்ஸ் எல்லாம் கடைசியில நீங்க கேளுங்க. நான் சொல்றத வச்சு இதுதான் முடிவுன்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. மகாவிஷ்ணு சொல்றது மகாவிஷ்ணுவோட புரிதல் தான். நீங்க ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு, மகாவிஷ்ணு கிளியர் பண்ணிட்டாரு, எனக்கு இதுதான் பதில்னு சொல்லிட்டு நீங்க போகக்கூடாது. ஒரு உண்மையான ஞானி என்பவன், உண்மையான மகான் என்பவன் ஒவ்வொருத்தனுக்கும் 6 அறிவு இருக்கு, இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கு இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இறைப்பை இருக்கா இல்லையா? சோ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இலை பறித்து வாயிலிட்டு சுவேரி முன்னே கிட்டி விடும்ன்றேன், மிஞ்சி போனா 10 செகண்ட். பட்டினத்தாருக்குலாம் ஒரு 2-3 செகண்ட் தான். ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆனதுதான் உங்களுக்கு. ஆனா அது எப்போ ஓப்பன் ஆகும் தெரியாது, இதுதான் சூட்சம். அப்ப உங்களோட வேலை என்ன தெரியுமா? ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஞானம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், இந்த எண்ணத்துல போகவே கூடாது. முதல்ல ஞானம் கிடைக்கணும்ன்ற மென்டாலிட்டியை விட்டுருங்க, ஞானம்ன்ற சப்ஜெக்டை விட்டுருங்க. இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, ஏன் பிறந்திருக்கோம், நம்ம யாரு, என்னதான் கூத்து பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, ஏதோ கல்யாணம் டக்குன்னு பிறந்தீங்க, பிறந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தாய் மாமன் சீர், அந்த சீர் இந்த சீர்னு கொண்டு அவன் பாட்டுக்கு வந்து கழுத்துல செயினை போட்டு நமக்கு ஆசையை வளர்த்துட்டு போயிட்டான். இதுக்கு பேரு தான் செயின்னு சொன்னோன்னே போக போக நமக்கு செயின்னா இப்படி இருக்கும் போல, நம்ம செயின் வச்சுக்கணும் போல கையில அப்படின்னு நம்ம போற போக்கெல்லாம் செயின் கேட்க ஆரம்பிச்சிட்டோம், மோதிரம் போடுன்றோம்.
அப்புறம் வளர்ந்து வர 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 ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா பெரிய ஆள்னு மைண்ட்ல பதிய வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக ஓடுறோம், படிக்கிறோம். என்ன எதுவுமே தெரியாம பல லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம 2000-3000 சம்பளம் டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிரதர். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னே தெரியாம படிச்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க. ஓலப்பாய் வைக்கிறவங்க இன்னைக்கு மாசம் 30,000 40,000 சம்பாரிச்சுட்டு இருக்கான், வெறும் ஓலப்பாய். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு வாழக்கூடிய மனித வாழ்க்கையில முக்கால்வாசி மனிதர்கள் ஏன் முக்கால்வாசி இப்பயும் சொல்றேன், நீங்க பெஸ்ட். அது ஏன் தெரியுமா? என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களை வச்சு செய்யாம அனுப்புறது கிடையாது, இன்னைக்கு உங்களை புரிய வைக்காம அனுப்புறது கிடையாது. என்னன்னாலும் சரி, அது எவ்வளவு செலவானாலும் சரி, இன்னைக்கு வெளியில போகும்போது கிளாரிட்டியோட வெளியில போகணும். ஸோ அலையிறேன், போறேன், வர்றேன், ஞானம்ன்றாங்க, ஆன்மீகம்ன்றான், சரியைங்கிறான், கிரியைங்கிறான், கர்மாங்கிறான், யோகம்ங்கிறான், குண்டலினிங்கிறான், விந்து சக்திங்கிறான். எப்படி இருக்கு? எத்தனை வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. நான் இதனாலதான் மேக்ஸிமம் குண்டலினி பத்தி எல்லாம் பேசாம இருக்கிற காரணமே அதுதான். எனக்கு எவ்வளவு நேரம் பேசுறதுக்கு மிஞ்சி போனா ஏன் தெரியுங்களா பேசாம இருக்கேன்? நான் ஒண்ணு பேச ஆரம்பிச்சேன், அவன் சம்பந்தமே எல்லாம் வீடியோல பார்க்க அவனா ஒரு அசியம் ஒண்ணு பண்ணிக்கிறான். நேர்ல உட்கார்ந்தானா நம்ம கிளியரா உட்கார வச்சு புரிய வச்சிடலாம். இப்போ ஞானம்னா என்ன? ஒன்னே ஒண்ணு, அதை அதாவது ஏற்றுக்கொள். கிளம்புங்க, கிளாஸ் முடிஞ்சுன்னு இப்ப நான் கிளம்புறேன்னு நீங்க ஏத்துட்டீங்களா? நீங்க நான் சொல்ல திருமூலர் சொல்லியிருக்கிறார், அதை அதாவது ஏற்றுக்கொள். எந்திரிங்க கிளம்புங்க, அவ்வளவுதான். கிளாஸ் ஏத்துக்க முடியுமா உங்களால? உண்மை இவ்வளவுதான் ஜி. ஆனா இந்த உண்மையை சொல்லிட்டேன்னு வைங்களேன், இன்னைக்கு யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு சுவாரஸ்யமான ட்ரிப்பு தேவைப்படுது, என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். வர புரியும், உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே தெரியாது ஜி. ஆனா வெளியில போகும்போது மிக சிறந்த பொக்கிஷத்தோட போவீங்க. டோன்ட் வரி அபௌட் இட். முதல்ல இதுக்கு உண்டான விளக்கம் தெரியணுமா உங்களுக்கு? அதை அதாகவே ஏற்றுக்கொள். அப்படின்னா இப்ப நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு என் வாய்க்குள்ள ஒரு ஈ போயிருச்சு, டக்குன்னு தும்மிடுறேன். தும்முன உடனே மகாவிஷ்ணு எவ்வளவு கெத்தான ஆளு, தும்பிட்டனே இவங்களா என்ன நினைச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க. என்னையா அறியாம மனசுல ஒரு முடிச்சு ஒண்ணு விழுகுதா? இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க பாக்குறாங்க, ஒரு முடிச்சு விழுகுதா? இதே அதை அதாகவே ஏற்றுக்கொள்ளணும். என்னன்னா ஈ போயிடுச்சா, துப்பிட்டு எவன் என்ன நினைச்சா நான் அதை பத்தி கவலை, நான் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா புரியலையா? இன்னும் சிம்பிளா சொல்லவா? இத மாதிரி எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. உங்களை விட மிக சிறந்த ஞானிகள் உலகத்திலேயே கிடையாது. இதுதான் ஞானம். வரேன் அதான் எப்படி ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட குழப்பம். இப்ப எனக்கு பல விஷயம் புரிஞ்சு தெரிஞ்சு பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு வேற லெவலில் மோல்டு பண்ணி உட்கார வச்சதுனால நான் எங்க கொண்டு போய் என்ன கொண்டு போய் கண்ணை கட்டி விட்டீங்கன்னாலும் கரெக்டா நான் பிடிச்சி வந்துருவேன். நான் இதான் விஷயம் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் எனக்கு. உங்களுக்கு இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அதை யாராவது ஏற்றுக்கொண்டாப்ல, அது எப்படி ஈ போச்சுன்னா டக்குன்னு எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நம்ம யாராவது நினைச்சுப்பாங்களே, இது எங்க கொண்டு போய் விட போகுது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல யோசிக்கும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னும் சிம்பிளா சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த அதை யாராவது ஏற்றுக்கொள் மேட்டர் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டக்குன்னு இப்ப நான் முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, ஏங்க பாம்புங்க எந்திரிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட்டப்பட்டீங்க, பயந்துருங்க, ஐயோ மாறி ஆயிடும்ல, அந்த இடமே அமிர்தமொழி ஆயிடும். இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எனக்கு ஆக்சுவலா கண்ணு தெரியல, அது கயிறு. ஐயோ சாரி பாஸ், நான் ஏதோ தப்பா தெரியாம சொல்லிட்டேன் சார், சரி மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படிதாங்க அப்பப்போ லூஸ் மாதிரி உட்காருங்க, அது கயிறுங்கன்னு. அப்ப பாக்குறீங்க, ஓ கயிறு அது அப்படின்ட்டு, சரி அப்புறம் உட்காந்துறீங்களே. அவ்வளவு நேரம் ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு இருந்தது, இவ்வளவு ஒரு வேகம் இருந்தது, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? அப்ப இருந்தது இப்ப இல்ல. ஏன் இல்ல? ஏங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்களை, மிகப்பெரிய சூட்சமங்களை உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க இந்த மேட்டரை. நீங்க சின்ன விஷயம்லாம் நினைச்சுக்காதீங்க. வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவங்கள், மிகப்பெரிய விளக்கங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இத்துணூண்டு விஷயத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. எல்லா பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தான். அணுக்கள் கண்ணுக்கு தெரியுமா? எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு, விஷயமே அதுக்குள்ளதான் இருக்கு, பல ரகசியங்கள் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன கேட்டுட்டு இருந்தேன் நான், மறந்துடும் அடிக்கடி, அதனாலதான். எதனால இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாம்புன்னோடனே பதட்டப்பட்டு பயமாயி எந்திரிச்சிங்க, இப்போ உட்காருங்க கயிறுங்க அப்படின்னோடனே இப்ப ஃப்ரீயா உட்காருங்க, அடுத்து அந்த நினைப்பே போகாது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், அடுத்து ஃப்ரீயா உட்காந்து கிளாஸை கவனிப்பீங்க, பாம்பா ஐயோ சரி ஓகே நீ உட்காருங்க, பாம்பு அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்து நிம்மதியா உட்காருவீங்களா? நீங்க மறுபடியும் எப்படா ஒரு பாப்பீங்க, நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் பாம்பை பார்த்த பயத்துலதான் இருக்கீங்க. எப்படின்னு சொல்றேன், பிறந்ததுல இருந்து பாம்பை பார்த்த பயத்துலதான் இருக்கீங்க. எப்படின்னா
இதை பண்ணா இது நடந்துரும், அதை பண்ணா அது நடந்துரும், இது பண்ணா பயம், அது பண்ணா பயம், இது பண்ணா இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், அது பண்ணா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நீங்க முக்காவாசி மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையை பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர யாரும் உண்மையை உணர்ந்து வாழல. ஃபர்ஸ்ட் ரேங்க்னால நீ ரேங்க் கம்மியான முடிஞ்சுட்டா வேலை பார்க்கும்போது ஐயோ எப்படா படிக்க, சும்மா விட்டா கூட நல்லா மக்கப் பண்ணிடுவேன், இந்த நேரத்துல எப்படா படிக்கிறேன் பயத்திலேயே. சில பேர் பில்டப் எல்லாம் இருப்பீங்க, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் பார்த்தாச்சு. இது நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு. அதனாலதான் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குறேன். எங்கேயும் போய் பயந்துடாதீங்க, எங்கேயுமே போய் வந்து பாத்தீங்கன்னா மலைச்சு போய் நின்றாதீங்க. இது மிகப்பெரிய விஷயம் போல. அப்படி நீங்க முதல் எதிரி நீங்க கண்ணால பாக்குறத எதிரி உங்களுக்கு. நீங்க இந்த உலகத்துல கண்ணுல எதை பார்த்தீங்கன்னாலும் போய் தான். உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்கிறேன் ரொம்ப கிளியரா. ஏன் எதனால எல்லாரும் பாம்பை பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. பாம்பு அங்க வரல இவ்வளவு நேரம். பாம்புன்றது ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்தது, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷனே பாம்பு வந்தா என்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் ஒரு மனிதனோட உடம்புல பண்ணுது அப்படின்னா, அப்ப அந்த வேலையை பண்ணது பாம்பா இல்ல என் உடம்புல நடந்த கெமிக்கல் ரியாக்ஷனா? கிளியரா இருக்கீங்களா? அதுல இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன தோணிட்டு இருந்தது அப்படின்னா, ஐயோ பாம்புன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது நான் ஒரு செகண்ட்ல சொல்ற வாழ்க்கையே இப்ப எவ்வளவு உங்களுக்கு ஒரு 40 வயசுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 40 வருஷமா பாம்புன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா நீங்க. அப்ப 40 இயர்ஸ் இது பாம்பு 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 பாம்பு. அதாவது இப்ப என்ன மாதிரி ஆள் உட்காந்து டே அது கயிறா பாம்பு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து நிம்மதியா ஃப்ரீயா உங்க வேலையை பார்ப்பீங்க. உண்மை தெரிஞ்சிருச்சு, பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இங்க என்ன பிரச்சனைனா, பாம்புன்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கே பாம்பை முன்ன பின்ன அவன் பார்த்தது இல்லை. அவன் எப்படி விளக்கம் கொடுப்பான் உங்களுக்கு? புரியுதா ஜி நான் சொல்றது? நல்லா கவனிங்க. இங்க பல பேரு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ஒரு வாட்டர் பிட்டி, எவ்வளவு ஒரு சேடான விஷயம் இது. ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல. மகாவிஷ்ணுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல எனக்கு. மேபி கடைசியில் உங்களுக்கு தெரியலாம், எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏதோ ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க கற்றது அனைத்தும் வீணே, கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மனமேங்கிறார் வள்ளலார். எப்படி எப்படி பார்த்ததெல்லாம் பொய், கேட்டதெல்லாம் வேஸ்ட். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துச்சு. நீங்க ராக்கெட் சயின்ஸே உங்களுக்கு தெரியட்டும், அப்துல் கலாம் அடுத்த லெவல்ல இருங்க, நீங்க ராக்கெட் அனுப்புற பவரே உங்களுக்கு இருக்கட்டும். நீங்க ராக்கெட் உங்களை விட மிக சிறந்த ஆள் அனுப்புறதுக்கு ஆளு பிரபஞ்சத்திலே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. வேஸ்ட்ன்ற 10 பைசா கூட பிரயோஜனம், தூக்கி குப்பையில போடுங்கன்ற நான். ஏத்துக்க முடியுமா உங்களால? கற்றது அனைத்தும் பொய்யே வீணே, உண்டது அனைத்தும் மலமேங்கிறாரு. என்ன வேலை பண்றீங்க நீங்க நினைச்சு பாருங்க. நான் சில வார்த்தைகள் பேசும்போது உங்களை பட்டு நான் இன்னும் நம்ம ரொம்ப திட்டுறானே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி நினைக்காதீங்க. உங்களை நான் கேள்வி கேட்கல, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் ஒரு பயவுள்ள, மோசமான பயவுள்ளாங்க. நான் கேட்கிற கேள்வி சரி பண்றது ரெடி பண்றது பூரா அவனை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. இவ்வளவு நாள் நமக்கு எந்த விஷயம்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் வேலைக்கு ஆகாதோ, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ, எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதை மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். சும்மாவா சொன்னாரு வள்ளலாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் போங்கடா உங்கள்கிட்டலாம் சொல்லி உண்மையை கொடுத்து நான் என்ன தடா பண்றது. மனிதனுடைய வாழ்க்கை எப்படின்னா நல்லா கவனிங்க. மனிதனை வந்து ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல போறது ஒரு மகான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது, ஒரு கறி இல்லாத ஒரு எலும்பு, சாதாரண எலும்பு தான் அது, சரிங்களா? அந்த எலும்பை போட்டு கடின்னு கடிக்குது. உங்க வீட்டு கடி எங்க வீட்டு கடி இல்லை, மொக்கா கடி. கொஞ்ச நேரத்துல ரத்தம் வந்துடும் அந்த நாயோட வாயில இருந்து, ரத்தம் வந்து கீழே அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஞானி ஒருத்தர் அந்த வழியா கிராஸ் ஆகுறாரு, வந்து கேட்கிறாரு, ஏய் நாயை என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏங்க நான் என்ன அழகா சாப்பிட்டுட்டு இருக்கேன், சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு, நான் எவ்வளவு சூப்பரா அந்த வேலையெல்லாம் பண்றேன். உடனே அவர் சொல்றாரு, ஏ அறிவு இப்ப நாயே லூசா நீ, அதுல எங்க கறி இருக்கு, அதுல வெறும் வந்து எலும்பு தான் இருக்கு. நீ கடிக்கிற கடியில அந்த எலும்புல இருந்து உன்னோட அந்த ஈறுகள் வந்து குத்தி ஈறுகள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, அது கூட உன் கண்ணுக்கு தெரியலன்னா. அதை நாய் சொல்லிச்சான், ஏ அறிவு கட்டவர உனக்கு அறிவு இல்லையா, நான் கடிக்கிற கடியில வலி தாங்க முடியாம அந்த எலும்புல இருந்துதான் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நாய். நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உங்ககிட்ட எல்லாம் இப்போ நீங்க வெளில போயிட்டீங்கன்னு வைங்க,
பூரா பேர் இப்படிதான் தெரிவாங்க, சொல்லி வச்ச மாதிரி தெரியும். ஒரு சில பேர் ரொம்ப நல்லவ மாதிரியே இருப்பாங்க, நல்ல க்ளோஸா பழகும் இந்த கேள்வி கேட்பாங்க. அதுல என்னங்க இருக்கு, லூசாங்க நீங்க, என்ன காசு என்ன வசதி. சோ உண்மையை தெரிந்து கொள்ளும் போது இந்த உலகம் வேறையா இருக்கும், அந்த உலகம் வேறையா இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இவ்வளவு நாள் நீங்க பிடிச்சு வச்சிருந்த பிடிமானம் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நீங்க உண்மைன்னு நினைச்சு உன்னை பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, அந்த உண்மையெல்லாம் உடைக்க போறேன் நான். எனக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாசம் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நம்மெல்லாம், என்ன இவ்வளவு கேவலமான இவ்வளவு ஒஸ்டான 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லி ஒரு வாரமா எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே தோணல. எனக்கு அவ்வளவு பெயின். ஏன் அப்படின்னா, நீங்க நினைக்கிறீங்களா குச்சியை வச்சு அடிச்சா தான் வலிக்கும், உங்களை அசிங்கமா திட்டினா தான் வலிக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு நாள் உண்மை நிஜம் அப்படியே ஒரு மிகப்பெரிய பொய்யை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப நான் அதை உடைக்க போறேன். நான் இவ்வளவு நாள் பிடிச்சிட்டு அந்த உண்மையே ஒண்ணு இல்லை, நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா எதை பிடிச்சிட்டு இருப்பீங்க, எதை பிடிச்சி வாழ்வீங்க நீங்க, எதை பிடிச்சிட்டு இருப்பீங்க நீங்க? எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது முடியும் போது. இது தெரிஞ்சாதான் ஞானம் வரும்னா வராது. இன்னைக்கு எல்லாரும் எனக்கு நல்ல வீடு வேணும், வாசல் வேணும், அழகான மனைவி வேணும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நல்ல சாப்பாடு வேணும், எனக்கு நல்ல பேர் வேணும், புகழ் வேணும், இதைத்தானே விரும்புறாங்க. உடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுட்டா எனக்கு எல்லாம் ஆசை இல்லாம போயிடுமான்னு. ஓப்பனான ஒரு ஃபேக்டை சொல்றேன், ஓப்பனான ஒரு உண்மையை சொல்றேன். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறிடும், வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா தான் இருக்கும், ஆனா நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கையே வேற. இவ்வளவு நாள் ஒரு பொய்யை புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் உண்மையை புடிச்சிட்டு வாழ போறீங்க. அந்த உண்மைதான் நிரந்தரமானது, அழியாது, கலர் மாறாது, உருவம் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா இருக்காது, எக்ஸிஸ்டன்ஸ். நீ அதைத்தான் பிடிக்கணும். இவ்வளவு நாள் நீ பிடிச்சிட்டு இருந்தது வேற. இது பெயின் கொடுக்கதான் செய்யும், கவலை கொடுக்கதான் செய்யும். என்னதான் லவ் பண்ணீங்கனாலும், என்னதான் லவ் பண்ணி உயிருக்குயிரா லவ் பண்ணி ரோமியோ ஜூலியட் மாதிரி காவலா இருந்தாலும், கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்தி குழந்தை கூட்டெல்லாம் பெத்துக்கிட்டு பொண்டாட்டியே புருஷனா செத்தாச்சுன்னா சுடுகாடு தான், வீட்லயே பத்திரமா வச்சுப்பீங்களா? இல்ல, உலக உண்மைங்க அது. டார்லிங், செல்லம், தங்கம், மயில, ஐயோ உங்களை மாதிரி ஆளே கிடையாதுங்க, என்னென்ன வார்த்தை இருக்கு அத்தனையும் வச்சுங்க. அந்த நேரம் இன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு அவனை தவறும் சொல்ல முடியாதுங்க. மனிதனுக்கு உண்மையாவே என்னன்னு தெரியல, என்ன பண்றனே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். எது பண்றோம், என்ன ஆக்டிவிட்டி பண்றோம், என்ன நடக்குது, ஒண்ணு இல்லை. இப்படி ஒரு துண்டு இருக்குன்னு நீங்க ஒரு மாசமா அதே ரோட்ல தான் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துருக்கோம். அந்த துண்டு எடுத்து இப்படி தள்ளி வைக்க மாட்டான், கீழே தான் சாவி இருக்கும். புரியுதா நான் சொல்றதோட அர்த்தம்? இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சோம்பேறி, நீ இதெல்லாம் பண்ணிட்டீங்க தப்பானாலும் நான் சொல்ல வரல. மனிதனுடைய மைண்டு பழகிறது அப்படிதான் பழகும். எப்பவுமே நீங்க எப்படி ஓடிட்டு இருக்கீங்க? ஸ்ரீ குருபியோ நமஹ. நான் மோகன் வைத்தியா. அதாவது நான் எத்தனையோ இடங்களுக்கு நானும் இந்த மாதிரி போயிருக்கேன் நான். பட் எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தை சொல்லணும், மனசை விட்டு சொல்லணும், இதயபூர்வமாக சொல்லணும்னா அங்கே எல்லா இடத்துலையும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு. அவங்கள தான் ரொம்ப ரொம்ப உயர்வாக கவனிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக பேசுறது, அவங்களோட ஸ்பெஷலாக வந்து ஸ்பீச் வச்சுக்கிறது, அவங்கள ஸ்பெஷலாக உள்ளே கூப்பிடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்த நம்ம தம்பி விஷ்ணு அவர்கள் பேசினதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணர் அவதாரத்தில் வந்து நடந்தது நல்லதாக நடந்தது என்று சொன்னாருன்னு. அதே மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு சேம் மகாவிஷ்ணு மனித ரூபத்தில் வந்து நடந்து கொண்டிருப்பது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போவதும் நன்றாக நடக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை மக்களோடு மக்களாக நானும் இதை வந்து கடைப்பிடிப்பேன். இனி இந்த க்ஷணத்துலேருந்து இந்த கோபம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் சொன்ன வழியில் போகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு என்னுடைய மகாவிஷ்ணு தம்பி ஒரு துணையாக இருக்கணும், எப்பவும் எங்களுக்கு எல்லாம் நல்லதே சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மிக்க 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 நன்றி. இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு ரொம்ப 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 நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஐம் அ லக்கியஸ்ட் பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். தம்பிக்கு என்னோட இதயம் கணிந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.